ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டி ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து டி ஃபிளிப் ஃப்ளாப்பை எப்படி எடுத்து வந்தது. ஓகே. இதில் அவைலபிள் யாரு? டி அவைல். டீன்றது என்னது? ரெக்வயர்டு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த நிமோனிக்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். RCEA ஆர் ரெக்வயர்டுக்கு கேரக்டரிஸ்டிக் டேபிள் வரையணும். அவைலபிளுக்கு எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்து வரையணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்து வச்சுறேன். எக்ஸிட்டேஷன் டேபிள் ஃபார் யாருக்கு? அவைலபிளுக்கு. அவைலபிள் யாரு? டி. டிக்கு வந்து நான் எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்து வரையணும். எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்து எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். இன்புட்ஸ் அவுட்புட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து இன்புட்டாக இருக்கும். ஸோ Q of t plus 1 அண்ட் தென் யாரு? டி. ஓகே. இதுக்கு எப்படி எக்ஸிட்டேஷன் வருதுன்னு அதே தான். 0 0 1 1 0 0 சாரி 0 1 0 1. இதுக்கு நாம அவுட்புட் வந்து எப்படி எடுக்குதுன்னா, டி கேட்ஸில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஃபைனல் அவுட்புட்டு, அதாவது கரண்ட் அவுட்புட் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு டியோட அவுட்புட்டாகவும் கிடைக்கும். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டியோட அவுட்புட்டு என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு கரண்ட் ஸ்டேட்டுக்கான இதுவும் இருக்கும், அவுட்புட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போனா 0 1 0 1 எக்ஸாக்டாக சேம். கரண்ட்டில் என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதோட அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும், டியோட வேல்யூவா. ஓகே. எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் டேபிள். கேரக்டரிஸ்டிக் டேபிள் யாருக்கு? டிக்கு. கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து சாரி டீக்கு வரையணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து சாண்ட்விச். Q of t t Q of t plus 1. இது நான் சைஸுக்கு கம்மியாக்கிறேன். முன்னாடி டி போட்டுக்கிறேன். டின்றது டெசிமல் இண்டெக்ஸு. Q of t t Q of t plus 1. ஓகே. ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். 0 1 2 3 0 0 1 1 0 1 0 1. நம்மளுக்கு டாகலுக்கு வந்து தெரியும் எக்ஸ்ஆராக இருக்கணும், எக்ஸ்ஆர் கேட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ 0 0 வந்துச்சுன்னா 0, 0 1 வந்துச்சுன்னா 1, 1 0 வந்துச்சுன்னா 1, 1 1 வந்துச்சுன்னா 0. எக்ஸ்ஆர் கேட் மாதிரி இருக்கும், அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டி வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிப்பேன். எனக்கு நான் எக்ஸைட்டேஷன் டேபிள் கிட்ட கம்பேர் பண்ணுறேன். அதாவது Q of t plus 1 என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ நான் அப்படியே பக்கத்தில் பார்த்து எழுதிடலாம். 0 1 1 0. இல்லைனா கூட நம்ம இங்கே மேலே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். 0 0 வந்துச்சுன்னா 0, 0 0 வந்துச்சுன்னா 0, 0 1 வந்துச்சுன்னா 1, 0 1 வந்துச்சுன்னா 1, 1 1 இருந்துச்சுன்னா 1, 1 1 இருந்துச்சுன்னா 1, 1 0 வந்துச்சுன்னா 0, 1 0 வந்துச்சுன்னா 0. ஓகேவா? இப்போ நம்ம கேமப் வரையலாம். ஸோ கேமப் வந்து டி மட்டும் தான் இருக்குது. அதனால சிம்பிளாக ஒரே ஒரு டேபிள் மட்டும் வரைச்சிடலாம். ஸோ யார் யார் பேஸ் பண்ணி வரையணும்? Q of tயும் t. மேலே Q of t பாரு, கீழே வந்து Q of t, பக்கத்தில் வந்து யார் வரையணும்னா t வரையணும். t t. ஓகே, வரைஞ்சாச்சு. சாரி, t பார் t.
இப்போ வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? 0 1 1 0 0 1 1 0. ஸோ அது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி சம்மு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அவுட்புட் வரையுதுன்னா q ஆஃப் t XOR t, சாரி இது வந்து 0 0 1 1 0 0 1 1 0 ஈக்குவல் டு நம்மளுக்கு இதுவாக இருக்கும் டியோட வேல்யூ. ஓகே, வரைஞ்சாச்சு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ஆர் கேட் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து q ஆஃப் t ப்ளஸ் 1 அதுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ q ஆஃப் t ப்ளஸ் 1ம் எக்ஸாக்டாக சேம் தான் கிடைக்கும். ஏன்னா q ஆஃப் t ப்ளஸ் 1ம் டியும் சேம் வேல்யூ தானே. அப்போனா q ஆஃப் t ப்ளஸ் எக்ஸ்ஆர் போட்டு ஈக்குவல் டு டி போட்டாலும் நம்மளுக்கு q ஆஃப் t ப்ளஸ் 1 சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பிளாக் டயக்ராம் வரையணும். பிளாக் டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுப்போமா. வெளியே அவுட்புட்ஸ் கொடுத்துருவோம். இது க்யூன்னும் இது க்யூ பார்னும். இங்கே ஒரு கிளாக் வரையும் சிஎல்கே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 பிட்டு ரெக்கார்டும் சரி அவைலபிளும் சரி, அது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 1 பிட் இன்புட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரே ஒரு கோடு பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கனெக்ஷன் வந்து பார்க்கணும் எப்படி இருக்கான்ட்டு. டிக்கு வந்து நான் கொடுக்குறேன்னா டியும் q ஆஃப் t ப்ளஸ் 1ஐயும் நான் வந்து எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும். ஸோ டிக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன்னா டியும் கியூயும் நான் எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும். அப்போனா நான் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ஆர் கேட் வந்து வரையணும். ஸோ அது ஒரு எக்ஸ்ஆர் கேட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்புட் வந்து ஒரு இன்புட் வந்து டி, இன்னொரு இன்புட் வந்து q ஆஃப் டி, அதாவது ஜஸ்ட் வெறும் க்யூன்னு இருக்கிறது. இது இப்படி தான் நம்ம பிளாக் டயக்ராம் வரைவோம். ஸோ பார்த்துரும் இது டி டு டிக்கு. ஓகே.